சார் வரப்போற போர்டு எக்ஸாம்ல சென்டம் வாங்கணும், அதுக்கு ஐடியா கொடுங்க. கட்டாயமா வரப்போட போர்டு எக்ஸாம்ஸ்ல 10th இருந்தாலும் சரி 11th 12th யாராக இருந்தாலும் சரி ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் சென்டம் வாங்கலாம். இது எல்லாமே டாப்பர்ஸோட ஸ்ட்ராட்டஜிங்க, யாருக்குமே அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களும் சென்டம் வாங்குறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாதிரி அமையும். ஃபர்ஸ்ட் விஷயம், டிவைட் அண்ட் ஸ்டடி. அதாவது என்னென்ன டாபிக்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, என்னென்ன டாபிக்ஸ் ஆல்ரெடி படிக்கல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அந்த லிஸ்ட் பண்ண டாபிக்ஸை தெளிவா படிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் ஃபுல் போர்ஷனை கவர் பண்ணா மட்டும்தான் நம்மளால சென்டம்க்கு எய்ம் பண்ண முடியும். இதுல செகண்டா சொல்லக்கூடிய மிக மிக இம்பார்ட்டன்ட் டிப், இந்த டிப்பை யாரும் உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க, விச் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மார்க் டெஸ்ட் எழுதணும். இந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி நீங்க பப்ளிக் எக்ஸாம்ல எழுதுவீங்களோ அதே மாதிரி 3 மணி நேரம் டெடிகேட்டடா எழுதணும். உங்களுக்கு காலையில் டைம் இருந்தாலும் சரி, ஈவினிங் டைம் இருந்தாலும் சரி, சாட்டர்டே சண்டேஸா இருந்தாலும் சரி, ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எப்படி உங்களுக்கு மார்க் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்களோ அதை விட நீங்களாவே செல்ஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது எழுதி பார்க்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ மறக்காம எல்லாரும் மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்க. தேர்டா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயம், எழுதின மார்க் டெஸ்ட்டை நீங்களாவே கரெக்ஷன் பண்றது. இந்த ஒரு விஷயத்துல தான் சென்டம் வாங்கின பசங்க எல்லாம் பீக்ல போவாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்க எழுதுன எக்ஸாமை நீங்க திருத்தினா மட்டும்தான் எந்தெந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு மார்க் லூஸ் ஆக சான்சஸ் இருக்கு, எந்தெந்த மாதிரி எல்லாம் பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னு பார்த்தோம்னா டீச்சர்ஸை விட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட தப்ப கரெக்டா கணிப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ, அம்மா அப்பா கிட்டயோ இல்ல ஸ்டாஃப்ஸ் கிட்டயோ எல்லாம் கொடுத்து கரெக்ஷன் பண்ணாதீங்க, நீங்களாவே கரெக்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 12 to 15 டிப்ஸ் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பட் இந்த வீடியோல சொல்ல முடியாது, ஆனா நாங்க ஒரு PDF ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த PDF வேணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க. ஏன்னா அந்த குரூப்ல தான் இந்த PDF நாங்க சென்ட் பண்ணிருக்கோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி குவாலிட்டியா thousands ஆஃப் வீடியோஸ் கரியர் கைடன்ஸ்க்காகவும் நீங்க மார்க் எடுக்கிறதுக்காகவும் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வாங்க.